அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணத்தில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றியும் மீனாட்சி அம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திருக்கல்யாணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பொற்தாமரை குளம் பிரசித்தி பெற்றது. பொற்தாமரை குளத்தின் பெயரை மெய்ப்பிக்கும் வகையில் தங்க முலாம் பூசப்பட்டு தாமரை ஒன்று குளத்தில் மிதக்கிறதாகும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு பொற்தாமரை குளத்தில் படியில் லிங்கம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அந்த லிங்கம் இன்றுமே மதுரை ஆதீனத்தின் வழிபாட்டில் இருக்கிறதாக சொல்லப்படுது. தமிழ் வருடங்களை குறிக்கக்கூடிய சக்கரம் மதுரை கோவில்களில் ஆயிரங்கால் மண்டபத்தின் வாயில் மேற்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான்மான கூடல் என்று மதுரை திருத்தலத்தின் பெயராகும். வருணன் பெய்த பெரும் மலைகளில் இருந்து மதுரையை சிவபெருமான் 4 பக்கங்களிலுமே மாடம் போல பாதுகாத்தார். இதனால மதுரைக்கு இந்த பெயர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாகினி என்ற தேவதையின் அடையாளம்தான் கிளி. மீனாட்சியை வழிபட வாக் தேவதையின் அருள் கிடைத்து வாக்குவன்மை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனின் ஒரு சிற்ப களஞ்சியமாக இருக்குது. சுமார் 33,000 சிற்பங்கள் இங்கு இருக்கிறதாகும். சிம்ம யாழியும் கஜ யாழியும் பல கோவில்களில் காணப்படும். ஆனால் மீனாட்சி அம்மன் கோவிலில் இவற்றோடு சேர்த்து வேறு எங்கும் காண முடியாத வகையில் நாய் யாழி காணப்படுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இந்த கோவில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று வழிபடுவது கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும். இங்கு அங்கையர்கண்ணி மீனாட்சி ஆலயத்தில் தாமரை மலர்கள் இங்கு இணையாக சொல்லப்படக்கூடிய பரிபாடல் அப்படின்னே சொல்லலாம். மதுரை மாநகரின் தெருக்கள் தாமரை மலரின் இதழ்களில் அடுக்கடுக்காக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் அன்னை மீனாட்சியின் ஆலயம் தாமரை மலரின் நடுவில் இருக்கக்கூடிய மொட்டு போல விளங்குகிறது. திருக்கோவிலை சுற்றிய 5 வீதிகளில் ஒவ்வொரு வீதியிலுமே ஒவ்வொரு உஸ்தமும் காணப்படுகிறது. அன்னை மீனாட்சி ஆலயத்தில் திருவிழாக்கள் குறைவே இல்லை. இதில் முக்கிய திருவிழாக்களில் 3 சித்திரை திருவிழா, ஆவணி மூல திருவிழா, தெப்ப திருவிழா இவை எல்லாமே மாதம் தோறும் 12 தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு விழாவாக நடைபெறும். சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம் நடைபெறும். வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம், ஆனி மாதத்தில் நடைபெறக்கூடிய ஊஞ்சல் திருவிழா, ஆடி மாதத்தில் நடைபெறக்கூடிய முளை கொட்டு விழா, ஆவணி மாதத்தில் நடைபெறக்கூடிய ஆவணி மூல பெருவிழா, புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் நவராத்திரி விழா. அது மட்டும் இல்லாமல் இங்கு ஐப்பசி மாதத்தில் நடைபெறுவது இங்கு கோலாட்ட விழா, கார்த்திகை மாதம் தீப திருவிழா, மார்கழி மாதம் நடைபெறும் எண்ணெய் காப்பு திருவிழா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தெப்ப திருவிழா நடைபெறுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. மாசி மாதத்தில் நடைபெறுவது மகா விழா, பங்குனியில் நடைபெறக்கூடிய கோடை வசந்த விழா. மீனாட்சி அம்மனை மாணிக்க மூக்குத்தியுடன் நாம் தரிசிப்பது சிறப்பு. வைரகீரத்துடன் நாம் அன்னை தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, தை அமாவாசை நாட்களில் தரிசிக்கலாம். ஆனி பௌர்ணமி அன்று இங்கு அம்மனுக்கு உச்சிக்கால பூஜைகள் முக்கணிகளான மாப்பழ வாழை அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் எதிரில் இருக்கக்கூடிய கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகளுடன் இருப்பதால் சித்திரா கோபுரங்கள் என்று அழைக்கப்படுவதாகும். இந்த கோபுரத்தின் அமைஞ்சிருக்கக்கூடிய 25 முகம் கொண்ட இங்கே மிகப்பெரிய ஒரு சிற்பம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொற்தாமரை குளத்தில் இங்கு வடக்கு கரையில் இருக்கக்கூடிய தூண்களில் மதுரை மாநகரின் நீர்மணித்த மன்னர்கள் குலசேகர பாண்டியன் இங்கு ஆகியோரின் சிலைகள் இங்கு வைக்கப்படுவதாக சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் சிலை மரகத கல்லால் ஆனதென்றார். இதனுடைய வேலைப்பாடுகள் மரகதவள்ளி என்றே பெயர் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி ஆடி வீதிகளில் மீனாட்சி அம்மன் வெளியில் சித்திரை திருவிழா, ஆவணி மாசி போன்ற அமைப்புகளில் இங்கே நடைபெறுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி ஆடி வீதிகளில்
அதற்கு வெளியிலும் சித்திரை ஆவணி மாசி சதுரலிங்கம் இங்கு. அது மட்டும் இல்லாமல் சித்திரை ஆவணி மாசி நாட்களில் மிக சிறப்பாக நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு வெட்டு சுந்தரேஸ்வரரை வணங்கி செல்லக்கூடிய வழிகளில் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக இங்கு காட்சி தருவதாக சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலை மரகதக்கல்லால் ஆனது. இதனால் மீனாட்சி அம்மனுக்கு மரகதவள்ளி என்ற பெயரும் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இங்கு ஆடி வீதிகளில் அதற்கு வெளியில் சித்திரை ஆவணி மாசி என சதுர அமைப்பில் 12 மாதங்கள் பெயர்களில் தெருக்கள் காணப்படுகிறது. இந்த வீதிகளில் தமிழ் மாதங்களின் பெயர்களில் அழைக்கப்படுவது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு விட்டு சுந்தரேஸ்வரரை வணங்க செல்லக்கூடிய வழிகளில் இங்கு எழுந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விநாயகர் முக்குருணி விநாயகர் என அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் பிரசாதம் இங்கு தாளம்பூ குங்குமம். இந்த குங்குமம் வேறு எங்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீனாட்சி அம்மன் சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் இடையே இருக்கக்கூடிய மண்டபத்தின் கோரையில் சுழலும் லிங்கம் இருக்குது. எந்தவித அறிவியல் நுட்பங்களும் இல்லாத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட இந்த சூழலிலும் இந்த லிங்கத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்பது இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க இயலவில்லை. நீங்கள் எந்த திசையில் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலுமே அந்த லிங்கத்தின் அடிப்பாகம் உங்களை நோக்கியே இருக்கும். மீனாட்சி அம்மன் மேற்கு பகுதியில் கிளிக்கூண்டு மண்டபம் மற்றும் ஊஞ்சல் மண்டபம் என்றழைக்கப்படுவது இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் தங்க விக்கிரங்களில் வைத்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவதாகும். அந்த சமயத்தில் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் மீனாட்சி அம்மனின் பெயரை சொல்லி அழைப்பது காண்போரை மெய்சிலிருக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1000 மண்டபம் இருக்கிறதாகும். இங்கு 28 தூண்களில் இருந்து எந்த விதமான இசைக்கருவி இசைக்கப்படுகின்றது. மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பொத்தாமரை குளங்கள் மீன்கள் எதுவும் வசிப்பது கிடையாது. இங்கு மீன் போன்ற கண்களால் அன்னை மீனாட்சியே பக்தர்களை காத்து வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமுமே இரவில் நடைபெறக்கூடிய பள்ளி அறையை பூஜை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது. இந்த பள்ளியறை பூஜையை நேரில் கண்டாலுமே இந்த பூஜைக்கு பால் பழம் பூ போன்றவற்றை வாங்கி கொடுத்தால் மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதில் அனைவருமே கலந்து கொள்ள முடியாது என்பது ஆச்சரியப்பெற வைக்கக்கூடிய உண்மையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் காண வேண்டிய முக்கியமான இடங்களில் ஒன்று 1000 மண்டபம். ஆனால் இங்கு 985 தூண்கள் மட்டுமே இருக்கிறதாகும். 15 தூண்களுக்கு பதிலாக 2 கோவில்கள் இருக்குது. மண்டபத்தின் தூண்களில் எந்த கோலத்தில் நின்று பார்த்தாலுமே ஒரே வரிசையில் காட்சியளிப்பது வியப்பானதாக இருக்குது. இந்த மண்டபத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டபத்தின் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலுமே அவரை ஒரு தூண் மறைக்காத வகையில் சிறந்த கணிதவியல் முறையில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீனாட்சி அம்மன் கோவிலில் பொற்தாமரை குளம் பிரசித்தி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் பொற்தாமரை குளத்தில் இங்கு மெய்ப்பிக்கும் வகையில் தங்க முலாம் பூசப்பட்டு தாமரை ஒன்று குளத்தில் மிதக்கிறதாகும். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பொற்தாமரை குளத்தின் படியில் லிங்கம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இங்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரியாக காலை 8:40 மணிக்கு மேல் சிவாச்சாரிகள் வேத மந்திரங்கள் முழங்க மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் இங்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கு மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்படும் பொழுது